தேவ பிள்ளைகளே, என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 118வது அதிகாரத்திலே சங்கீதக்காரர் 22வது வசனம் 23வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார்: வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆம், என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, இன்றைக்கும் நீங்கள் உங்கள் உறவினர்கள் மூலமாக, உங்கள் குடும்பத்தார்கள் மூலமாக இந்த சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்களைப் போல காணப்படலாம். நீங்கள் வேலை பார்க்கிற வேலை ஸ்தலத்திலே கூட உங்களை தள்ளி வைத்திருக்கலாம், ஓரம் கட்டி வைத்திருக்கலாம். இவன் ஆகாதவன், இவள் ஆகாதவள் என்று சொல்லி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். தேவன் உங்களை ஒரு நாளும் தள்ளுவதில்லை. உலகம் உங்களை பார்த்து சொல்லும், உன் தேவனே, நீ வணங்குகிற உன் தேவனே, நீ சொல்லுகிற உன் ஜீவனுள்ள தேவனே உன்னை தள்ளிவிட்டாரே, இவ்வளவு ஜெபித்தும் உனக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்றால் அவரே உன்னை தள்ளிவிட்டார். நாங்கள் ஏன் உன்னை தள்ளி வைக்கக்கூடாது, நாங்கள் ஏன் உன்னை ஒதுக்கக்கூடாது என்று சொல்லி உன்னை கேலியும் கிண்டலுமாக பேசலாம். உன்னுடைய விசுவாசத்தை குறைத்து மதிப்பிடலாம். ஆனாலும் நீ விசுவாசத்தை என் தேவனிடத்திலே வைராக்கியமாக வைத்திருப்பாய் என்றால், உங்களுடைய விசுவாசம் தேவன் பேரில் வைராக்கியமாக இருக்கும் என்றால், எது நடந்தாலும் சரி, எது நடக்காவிட்டாலும் சரி, என் இயேசுவுக்காக நான் வாழுவேன் என்று முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பாய் என்றால், நீ தெரிந்து கொள், உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாய் காணப்பட்டுவிடும். இவனா, இவளா, எப்படி இவர்கள் உயர்ந்து விட்டார்கள், எப்படி இப்படிப்பட்ட காரியத்தை செய்து சாதித்து விட்டார்கள், எப்படி இவர்கள் இவ்வளவு பெரிய புகழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாக தேவன் உன்னை உயர்த்துவார். நீ பயப்படாதே. இன்றைக்கு எல்லாரும் உன்னை ஓரம் கட்டி பேசலாம். காரணம், சாத்தானுக்கு நன்கு தெரியும் உன்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அது ஒருவராலும் பறிக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் அவனுக்கு இன்னொன்றும் தெரியும். உன் எதிர்காலம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை கொண்டு உன்னை பலவீனப்படுத்தினால் போதும் என்று சொல்லிதான் பிசாசு உன்னை பலவீனப்படுத்துவதற்கு ஜனங்களை ஏவி விடுவான். அவர்கள் வந்து உன்னுடைய விசுவாசத்தை குலைத்து போடும்படியான வார்த்தைகளை கொண்டு வருவார்கள், உன்னை பலவீனப்படுத்துவார்கள். ஆனாலும் நீ அதை மேற்கொண்டு விட்டாய் என்றால் இந்த உலகத்திலே தள்ளப்பட்டாகிய கல்லாகிய உன்னை எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாக, நீ இல்லாமல் எதுவும் நடக்காது என்கிற அளவிற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை கொண்டு பெல்லத்த காரியங்களை செய்வார். நீ மேன்மேலும் பேர் பெறுவாய். காரணம், தேவன் பேரிலே நீ வைத்திருந்த அந்த உண்மையான நம்பிக்கை அது விளங்க பண்ணும்படி செய்வார். கர்த்தர் உனக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். நீ அவர் மேல் வைராக்கியமாக இருக்கிறபடினாலே உனக்காக எழும்பி யுத்தம் செய்வார். God bless you.